ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ். நீங்க வேணா போய் 3 நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துடும். 1988ஆம் ஆண்டு ஒரு அம்மா, பெருசுன்னு சொல்றேன்ல, எது பெருசுன்னு சொல்றேன், ஒரு அம்மா கேஸ் ஒன்று போட்டிருக்கு. 1988ல ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது? 2024. 36 வருஷம். 36 வருஷம் கழிச்சு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன கேஸ் தெரியுமா? அது செலினா ஜோன்ஸ், அந்த அம்மா பேரு. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது. நான் இப்படி சொல்றேன், செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் இப்ப பவா செல்லதுரை உட்கார்ந்துட்டு போனார்ல, அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு 30 வருஷம் அவர் உழைச்சார்னா இந்த சேர்ல அவர் உட்கார்ந்துடலாம். ஆனா 1000 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு. இந்த போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை, இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன். செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா? 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ். டிஃபென்ஸ்ல, ராணுவத்துல சேர்ந்த ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்றா? சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது 3 மாசத்துல. பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பிதழ. பிரிகேடியர் பார்த்தாரு, சூப்பர், போயிட்டு வானாரு. போகிறதுக்கு முன்னாலேயே, அவ போய் ஊர்ல இறங்குறதுக்கு முன்னால அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்துல இருக்க முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க. அந்த கேஸ் நடந்து 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது. இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்த 36 வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துடணும். நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு. ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன். 36 வருஷமா அவள் போராட்டம் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம். இப்ப இந்த வயசுல அந்த 60 லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க.